வேளாண் துறை சார்பில் மத்திய புதுப்பிக்கவல்ல எரிசக்தி அமைச்சக நிதி உதவியுடன் செயல்படுத்தப்படும் முதல்வரின் சூரிய ஒளி பம்பு செட்டுகள் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. அதன்படி தமிழகத்தில் 1000 விவசாயிகளுக்கு சூரிய ஒளி பம்பு செட் வழங்கப்பட உள்ளன. இதில் மத்திய மாநில அரசுகள் தலா 30% நிதியளிக்கின்றன. விவசாயிகளின் பங்களிப்பு 40% உள்ளது. எஸ்சி எஸ்டி குறு விவசாயிகளுக்கு கூடுதலாக மாநில அரசு 10% நிதி வழங்குகிறது. இத்திட்டத்தின் கீழ் 3 முதல் 15 குதிரை திறன் வரையிலான பம்பு செட்டுகள் வழங்கப்பட உள்ளன. இதற்கு தமிழக அரசின் பங்கு தொகையான சுமார் 7 கோடி ரூபாயை வழங்கி அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்திய குற்றவியல் சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிகள் சட்டம் ஆகிய சட்டங்களுக்கு மாற்றாக பாரதிய நியாய சன்ஹிதா, பாரதிய நாகரிக சுரக்ஷா மற்றும் பாரதிய சாக்ஷிய ஆகிய 3 சட்டங்கள் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் 3 குற்றவியல் சட்டங்களை திரும்ப பெற்று திருத்தங்களை மேற்கொள்ள வலியுறுத்தி திமுக எம்பி திருச்சி சிவா மத்திய அமைச்சர் அமித்ஷாவை நேரில் சந்தித்து கடிதம் அளித்துள்ளார். ராமேஸ்வரம் மீனவர்கள் 22 பேருக்கு 18ஆம் தேதி வரை சிறை காவலை நீட்டித்து இலங்கை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கடந்த 22ஆம் தேதி நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருந்த 22 தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்தது. அவர்களுக்கு 5ஆம் தேதி வரை சிறை காவல் விதிக்கப்பட்டது. அவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சிறை காவலை 18ஆம் தேதி வரை நீட்டித்து இலங்கை ஊர்காவல்துறை நீதிமன்ற நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். கொலை முயற்சி வழக்கில் சாட்சி அளிக்க ஆஜராகாத விழுப்புரம் மாவட்ட டிஎஸ்பிக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்து சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கடந்த 2021 நடைபெற்ற கொலை முயற்சி வழக்கில் சாட்சியம் அளிக்க புலன் விசாரணை அதிகாரியான விழுப்புரம் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி ராமலிங்கத்துக்கு சம்மன் அனுப்பப்பட்டது. 3 முறை சம்மன் அனுப்பியும் அவர் ஆஜராகாததால் அதிகாரிக்கு எதிராக வாரண்ட் பிறப்பித்த நீதிபதி வழக்கை ஜூலை 10க்கு ஒத்திவைத்தார். ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் திறந்துவிடப்பட்டதால் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். அக்னி தீர்த்த கடலில் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த பக்தர்கள் புனித நீராடினர். அப்போது திடீரென கடலில் கழிவுநீர் திறக்கப்பட்டதால் கடும் துர்நாற்றம் வீசியது. இதனால் கடலில் புனித நீராடிய பக்தர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகிய நிலையில் இதுகுறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கொட்டிவாக்கத்தில் இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்ற விக்னேஷ் என்பவர் சென்டர் மீடியனில் உள்ள லைட் போஸ்டில் மோதியதால் அவரின் வலது கை துண்டாகியுள்ளது. அவருடன் வந்த நண்பர் தப்பி ஓடியுள்ளார். அருகில் இருந்த மருத்துவமனை ஊழியர்கள் முதலுதவி செய்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் விக்னேஷை மேல் சிகிச்சைக்காக ஸ்டான்லி மருத்துவமனையில் சேர்த்தனர். தென்காசி மாவட்டம் கடையம் அருகே சாலையை கடக்கும் மூதாட்டி மீது ஆட்டோ மோதும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. முதலியார்பட்டி அருகே கடந்த 3ஆம் தேதி இரவு மூதாட்டி ஒருவர் சாலையை கடக்க முயன்றார். அப்போது வேகமாக வந்த ஆட்டோ ஒன்று மூதாட்டி மீது மோதிவிட்டு நிற்காமல் சென்றுள்ளது. தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த மூதாட்டியை சாலையில் வந்த வாகன ஓட்டிகள் மீட்டனர். மருத்துவமனையில் மூதாட்டி சிகிச்சை பெற்று வரும் நிலையில் சிசிடிவி காட்சிகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மத்திய பாகம் காவல் நிலையத்தில் காவல் ஆய்வாளராக பணியாற்றும் அலெக்ஸ் ராஜ் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சரக பகுதியில் குட்கா புகையிலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்களிடமிருந்து பணம் பேரம் செய்ததாக காவல்துறை தென் மண்டல தலைவருக்கு புகார் வந்தது. விசாரணையில் அவர் மீதான புகார் உறுதியானதை தொடர்ந்து தென் மண்டல காவல்துறை தலைவர் கண்ணன் ஆய்வாளர் அலெக்ஸ் ராஜ் மீது துறை ரீதியான நடவடிக்கை மேற்கொண்டு அவரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி உத்தரவிட்டுள்ளார்.
பெரம்பலூர் மாவட்டம் குன்னம் அருகே மின்வேலியில் சிக்கி இளைஞர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பெண்ணகோணம் கிராமத்தைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் தனது வயலில் மின்வேலி அமைத்துள்ளார். அதனை கவனிக்காமல் அந்த வழியே விவசாய பணிக்காக சென்ற ராஜு என்ற இளைஞர் மின்வேலியில் சிக்கி பலியாகி கிடந்தார். இதை பார்த்த உறவினர்கள் சம்பந்தப்பட்ட அதிமுக பிரமுகரை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் என போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பிச்சை எடுக்கும் குழந்தைகள் மற்றும் பெண்களை பாதுகாத்து மறுவாழ்வு அளிக்கும் நோக்கில் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் சில பரிந்துரைகளை வெளியிட்டுள்ளது. அதன்படி அவர்களுக்கு தேவையான நிதி உதவி, தொழிற்பயிற்சி, வேலைவாய்ப்பு போன்றவற்றை அளிக்கும் வகையில் தேசிய கொள்கையை வகுத்திடவும் தேசிய மனித உரிமை ஆணையம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது. மேலும் இது குறித்த விழிப்புணர்வுகளுக்கான காட்சி மற்றும் அச்சு ஊடகங்களில் விளம்பரங்களை வெளியிட வேண்டும் என்றும் மனித உரிமைகள் ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. தொடர் மழை காரணமாக அசாமில் 3208 கிராமங்கள் மற்றும் ஏராளமான வயல்கள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. 29 மாவட்டங்களுக்கு பரவியுள்ள மழை வெள்ளத்தில் 21 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மழை வெள்ளத்திற்கு பலியானவர்கள் எண்ணிக்கை 52 உயர்ந்துள்ளது. 515 நிவாரண முகாம்களில் 3.86 லட்சம் பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 11 லட்சம் கால்நடைகள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அசாம் மாநில பேரிடர் மீட்பு மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் காசர்கோடு அருகே காஞ்சங்காடு பகுதியில் உள்ள தனியார் பள்ளி கட்டிடத்தின் அருகில் மருத்துவமனையின் ஜெனரேட்டர் இயக்கப்படுகிறது. இந்த நிலையில் ஜெனரேட்டரில் இருந்து வந்த புகையை சுவாசித்த பள்ளி மாணவர்களுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் 20 பேர் முதலுதவி சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளனர். இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இதுகுறித்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் முதல் முறையாக திருநங்கைகளுக்கு பால் ஊற்றும் சடங்கு வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதிதாக திருநங்கைகளாக மாறிய கற்பகம், சிவானி, சிலுக்கு என்ற 3 பெண்களுக்கு ஜமாத் முஸ்லிம் முறைப்படி சடங்கு நடைபெற்றது. மண்டபத்திற்கு வெளியே பேனர் வைத்து ஆடல் பாடலுடன் பால் ஊற்றும் சடங்கு களை கட்டியது.